ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் பார்க்கலாம் ரெசிபி. அது குக்கர்லேயே ஒரு புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேன், அண்டி குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியான வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2-3 மிளகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கடுகு எல்லாம் வெடிச்சிடுச்சு. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 அழகு ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கழுவி, ஒரு அழகு ரைஸுக்கு 2 அழகு தண்ணின்னு ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அது மொத்தம் வந்து ஒரு அழகு ரைஸுக்கு 2 அழகு தண்ணி, 2 டம்ளர் தண்ணி. ஸோ அதனால் நான் 2 அழகு ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 கிளாஸு புளி தண்ணி. நீங்கள் நல்லா குலைவாக வேணும்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் நல்லா கலக்கி உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வந்தோடனே பார்க்கலாம். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணால் நம்மளோட குக்கர் புளி சாதம் ரெடி ஆகிடும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். பார்க்கலாம் எப்படின்னு. 4 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரில் செஞ்ச புளி சாதம் நல்லா பலன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம சாதம் வடித்து பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே அந்த பதத்துலேயே வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு நாள் அர்ஜென்ட்டாக செய்யணுமோ சோம்பலான நேரத்துலையும் இந்த மாதிரி புளி சாதத்தை நம்ம செஞ்சிடலாம். புளிக்காய்ச்சல் செய்யணுன்னா நம்ம அதை கொஞ்சம் 1/2 மணி நேரம் அதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். பட் ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு குக்கரில் போட்டு தாளிச்சோன்னா ஒரு 3 விசிலில் இந்த குக்கர் புளி சாதம் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான சாதம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கே யூஸ் ஆகும். நம்ம ஆஃபீஸ்க்கோ லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ டக்குன்னு நம்ம வேலை முடியும். சோம்பலான ரொம்ப நம்மளுக்கு சமைக்க தோணாத டைமில் இந்த ரைஸை செஞ்சு பார்த்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்க ஒரு ஊறுகாவோ வத்தலோ இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா ஒரு வத்தலும் இந்த கிச்சிலிக்காய் ஊறுகான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது உப்பு போட்டு ஊற வச்ச இது கிச்சிலிக்காய்னுவாங்க. அதுவும் இந்த வெத்தலை இருந்தாலே போதும். ரொம்ப சூப்பரான செமையான காம்பினேஷன். செமையாக இருக்குது டேஸ்ட்டாக. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். இதுவே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.